ஸோ கைஸ், ரீசெண்டாக Mercedes வந்து குளோபலாக அவங்களுடைய AMG GLE 63S வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. Mercedes-ஓட நார்மல் கிளியேச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கே நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ பண்ணோம். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. ஏ கிளாஸ், இ கிளாஸ், எஸ் கிளாஸு, GLE, GLA, GLS, அந்த GLA, GLS பக்கத்தில் ஒரு 63, 53, அதுக்கு பக்கத்தில் கூப்பேனா ஒரு எஸ்ன்னு சொல்லி நார்மல் கிளியேச்சர் கொஞ்சம் கன்ஃபியூசிங் Mercedes-ல. பட் ஸ்டில் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். இந்த வீடியோவில் வந்து நம்ம GLE 63S-ல இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்க அந்த வெஹிக்கிள் இருக்க இன்ஜின் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் காருக்கும் இப்போ லான்ச் பண்ணியிருக்க காருக்கும் இருக்க பவர் ஃபிகர்ஸ் வந்து மோர் ஆர் லெஸ் சிமிலர். பட் அந்த இன்ஜினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை சிக்னிஃபிகண்ட்டாக மாற்றுறதுக்கு Mercedes வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த V8 இன்ஜினில் இருக்க கிராங்க்ஷாஃப்ட். யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா V8 இன்ஜின்ஸில் மேனுஃபேக்சரர்ஸ் 2 டைப் ஆஃப் கிராங்க்ஷாஃப்ட் கான்ஃபிகரேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பிளேன் கிராங்க்ஷாஃப்ட், ஃப்ளாட் பிளேன் கிராங்க்ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஸ் பிளேன் கிராங்க்ஷாஃப்ட்னா என்ன அப்படின்னா, பிஸ்டன்லேருந்து வர கனெக்டிங் ராட்ஸ் கிராங்க்ஷாஃப்ட்டில் மவுண்டிங் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இன்டர்வல்ஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் கிராங்க்ஷாஃப்ட்டை ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தோம்னா ப்ளஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ 90 டிகிரி அப்பார்ட்டில் ஒவ்வொரு கனெக்டிங் ராடும் மவுண்டிங் ஆகிருக்கிறதுனால நமக்கு ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது அந்த ப்ளஸ் கிராஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை கிராஸ் பிளேன் கிராங்க்ஷாஃப்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃப்ளாட் பிளேன் கிராங்க்ஷாஃப்ட் அப்படின்னா 180 டிகிரி அப்பார்ட்டில் இன்டர்வலில் வந்து அந்த கனெக்டிங் ராட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் வியூலேருந்து கிராங்க்ஷாஃப்ட் இப்படி ஃப்ரண்ட் வியூலேருந்து நம்ம பிடிச்சி பார்க்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும். ஏன்னா 180 டிகிரி அப்பார்ட்டில் வந்து ஈச் கனெக்டிங் ராட்ஸுமே மவுண்டிங்காக இருக்கும். ஸோ அதனால வந்து அது ஃப்ளாட் பிளேன் கிராங்க்ஷாஃப்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிராங்க்ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இது 2 கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. V8 இன்ஜின்லாம் மேக்ஸிமம் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதே 3 சிலிண்டர் இன்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 90 டிகிரி 180 டிகிரி நம்ம இதில் சொல்கிற மாதிரி அதில் வந்து 3 சிலிண்டர் இன்ஜினில் 120 டிகிரியில் இருக்கும். ஏன்னா டோட்டலாக 360 டிகிரி, அதை 3 டிவைட் பண்ணி 120 டிகிரியில் வந்து ஈச் கனெக்டிங் ராடு வந்து பிளேஸ் ஆகிருக்கும். இதே V10 அப்படின்னா வந்து 72 டிகிரிஸில் வந்து ஒவ்வொரு கிராங்க்ஷாஃப்ட் ஒவ்வொரு மவுண்டிங்கும் வந்து இருக்கும். ஸோ ஈச் இன்ஜின் கான்ஃபிகரேஷனுக்கு பொறுத்த மாதிரி வந்து இந்த டிகிரிஸ் மாறும். V8 இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 2 கான்ஃபிகரேஷன் 90 டிகிரி இல்லைனா 180 டிகிரியில் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க இந்த கனெக்டிங் ராட்ஸை. ஸோ யூஸ்வலாகவே Mercedes-ஐ பொறுத்த வரைக்கும் அவங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண AMG யூஸ் பண்ண எல்லா V8 இன்ஜின்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளேன் கிராங்க்ஷாஃப்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளாட் பிளேன் கிராங்க்ஷாஃப்ட் 1-2 இன்ஜினில் மட்டும் தான் இருந்திருக்கும். பட் மேக்ஸிமம் எல்லா மாடல்ஸ்லையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கிராஸ் பிளேன் கிராங்க்ஷாஃப்ட், அதாவது 90 டிகிரி அப்பார்ட் அந்த இன்டர்வலில் தான் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 கான்ஃபிகரேஷனுமே அதுக்குன்னு ஒரு சில அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ கிராஸ் பிளேன் கிராங்க்ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 90 டிகிரி அப்பார்ட்டில் இருக்கிறதுனால அந்த ஃபயரிங் ஆகிறது இன்டர்வல் வந்து குயிக்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லோ அண்ட் டார்க்குங்கிறது பெட்டராக இருக்கும். இதே ஃப்ளாட் பிளேன் கிராங்க்ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபயரிங் ஆகிறதுக்கு இன்டர்வல் கொஞ்சம் அதிகம். ஸோ 90 டிகிரி இருக்கிறதுக்கு 180 டிகிரின்னு மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லோ அண்ட் டார்க் நல்லா இருக்குது, பட் டாப் எண்ட் வந்து நல்லா ரீச் ஆகும். ஃபோர்டு மஸ்டங் எடுத்துட்டோம்னா, மஸ்டங் GT எடுத்துட்டோம்னா அதில் இருக்க V8 இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மஸ்டங் GTயில் வந்து கிராஸ் பிளேன் கிராங்க்ஷாஃப்ட் தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த ரம்பிள் நாய்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸாஸ்ட்டில் வந்து கேட்கும். ஸோ இதான் வந்து யூஸ்வலாக நம்ம அந்த அமெரிக்கன் மசிலில் கேட்குற அந்த ரம்பிள் நாய்ஸ். ஸோ இது வந்து கிராஸ் பிளேன் கிராங்க்ஷாஃப்ட். இதுவே ஃப்ளாட் பிளேன் கிராங்க்ஷாஃப்ட் யூஸ் பண்ண V8 இன்ஜின் நம்ம எடுத்துட்டோம்னா ஃபெராரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபெராரியினுடைய V8 இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பிட்ச் சவுண்ட் கேட்கும். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸாஸ்ட் நோட் இப்போ கேட்டிருப்பீங்க. ஸோ இதான் வந்து ஃப்ளாட் பிளேன் கிராங்க்ஷாஃப்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வர இன்ஜின் எக்ஸாஸ்ட் நோட். ஸோ இந்த எக்ஸாஸ்ட் நோட்டில் டிஃபரன்ஸ் வரதுக்கான பிரைமரி ரீசனே வந்து அந்த ஃபயரிங் ஆர்டரே டோட்டலாக மாறுது. ஸோ அந்த பல்ஸ் டோட்டலாக மாறுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் நோட்டில் நம்மளுக்கு V8 இன்ஜின்லேயே 2 டைப் ஆஃப் எக்ஸாஸ்ட் நோட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த 2 கான்ஃபிகரேஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். கிராஸ் பிளேன் கிராங்க்ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 90 டிகிரி டிஃபரன்ஸில் பிளேஸ் ஆகிருக்கு அந்த கிராங்க்ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹையர் RPMக்கு வந்து புஷ் பண்ண முடியாது. பட் வந்து லோவர் அண்ட் டார்க் வந்து சூப்பராக இருக்கும். ஏன் ஹையர் RPMக்கு புஷ் பண்ண முடியாது அப்படின்னா வந்து அது கவுண்டர் வெயிட் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க 90 டிகிரி டிஃபரன்ஸில் இருக்கிறதுனால. பட் அதனுடைய அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைன்மெண்ட் வந்து நல்லா இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே வந்து டெய்லி கார்ஸ், இந்த லக்ஸரி கார்ஸ், லக்ஸரி SUVஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளேன் கிராங்க்ஷாஃப்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. டெய்லி டிரைவுக்கு நல்லா இருக்கும் இந்த கிராஸ் பிளேன் கிராங்க்ஷாஃப்ட் கான்ஃபிகரேஷன். இதுவே வந்து இந்த ஃப்ளாட் பிளேன் கிராங்க்ஷாஃப்ட் 180 டிகிரி டிஃபரன்ஸில் இருக்க அந்த கிராங்க்ஷாஃப்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா லோவர் எண்டை விட டாப் எண்ட் வந்து
வந்து சூப்பராக இருக்கும். டாப் எண்டுக்கு வந்து நல்லா புஷ் பண்ண முடியும். ஆனால் அந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து ஜென்ரலாகவே அது லைட் வெயிட்டாக இருக்கும் கம்பேரிங் டு கிராஸ் பிளேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் காரில் வந்து அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் வந்து ரிஃபைன்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்ஜினில் வைப்ரேஷன் வந்து கிராஸ் பிளேன் கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஃபெராரி மாதிரி ஸ்போர்ட்ஸ் காரில் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து 4 ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். மஸ்டங் ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் V8 இருக்கும். மஸ்டங்கோடைய ஷெல்பி GT 350 வந்து பார்த்தீங்கன்னா 5.2 லிட்டர் V8 இருக்கும். இதனுடைய போர், ஸ்ட்ரோக்கு, பவர் ஃபிகர்ஸ் எல்லாம் மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்கும். பட் இது ரெண்டுக்கு இருக்க டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராங்க் ஷாஃப்ட்னுடைய கான்ஃபிகரேஷன். மஸ்டங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளேன் கிராங்க் ஷாஃப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஷெல்பி GT 350 வந்து ஃபிளாட் பிளேன் கிராங்க் ஷாஃப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்பியில் வந்து அதனுடைய பீக் பவர் அவுட்புட் வந்து ஹையர் RPMல இருக்கும். அரௌண்ட் 8000 RPMல வந்து அதனுடைய பீக் பவர் அவுட்புட் இருக்கும். இதுவே மஸ்டங் GT வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பீக் பவர் வந்து லோவர் RPMலேயே வந்துடும் கம்பேரிங் டு ஷெல்பி GT 350. இது ரெண்டு இன்ஜினுமே மோர் ஆர் லெஸ் சிமிலராக இருந்தாலும் இந்த பீக் பவர் அவுட்புட் டிஃபர் ஆகிறதுக்கான ரீசன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கிராங்க் ஷாஃப்ட்னுடைய கான்ஃபிகரேஷன். ஸோ கமிங் பேக் டு Mercedes, ஏன் வந்து அவங்க GLE 63ல் இருக்க M177 EVO இன்ஜினில் இந்த கான்ஃபிகரேஷன் கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து கிராஸ் பிளேன்லேருந்து ஃப்ளாட் பிளேனுக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க Mercedes அவங்க எப்படி சொல்கிறாங்க இப்போ இதில் ப்ரெஸ் மீட்டில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இதனுடைய throttle ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும், ஹையர் RPMக்கு வந்து ரெவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பட் GLEங்கிறது ஒரு SUV. ஸோ SUVயில் வந்து இவ்வளோ நாள் Mercedes வந்து கொடுத்துட்டு இருந்தது கிராஸ் பிளேன் தான். ரீசன் என்னன்னா டெய்லி டிரைவுக்கு அதான் நல்லாயிருக்கும். பட் ஏன் வந்து Mercedes கிராஸ் பிளேன்லேருந்து ஃப்ளாட் பிளேனுக்கு இன்றைக்கி மாறி இருக்காங்க அப்படின்னா வந்து எமிஷன் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா வந்து குளோபலாகவே எமிஷன் நார்ம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டே வருது. அவங்க எப்படியெல்லாம் வந்து ஒரு இன்ஜினை எஃபிஷியண்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ பண்ணி இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினை அலைவாக வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராங்க் ஷாஃப்ட் கான்ஃபிகரேஷனை மாற்றி இருக்கிறது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிராஸ் பிளேன் கிராங்க் ஷாஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட் பிளேன் கிராங்க் ஷாஃப்ட் வந்து இட்ஸ் லைட்டராக இருக்கும். ஸோ ஹையர் RPM புஷ் பண்ண முடியும். அது வந்து பர்ஃபார்மன்ஸில் அட்வான்டேஜ். பட் எஃபிஷியன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல்ஸ் இன்ஜினுக்குள்ளே இருக்க இன்டர்னல்ஸை லைட் வெயிட்டை நமக்கு மாற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அதுவும் வந்து நம்ம இன்ஜினோடைய எஃபிஷியன்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இந்த கிராங்க் ஷாஃப்ட்டை மாற்றினது வந்து Mercedes அவங்க ப்ரொமோட் பண்ணுறது பெர்ஃபார்மன்ஸ்க்காக அப்படின்னு சொன்னாலும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எமிஷன். யூஸ்வலாகவே வந்து நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை இன்டர்னல் கம்பஷன் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதே அதுக்கு சோல் இல்லை, அது வந்து லைக் ஒரு டாய் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினுக்கு சோல் இருக்குது, ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குன்னு நம்ம பேசுகிறதுல இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்க காம்பனன்ட்ஸில் பண்ணுற சின்ன சின்ன கான்ஃபிகரேஷன் டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவ்வளோ வேரியேஷன்ஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நம்மளால் கொண்டு வர முடியாது. சாஃப்ட்வேரில் மட்டும்தான் நம்ம அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருந்த அந்த ஃபெராரி லூஷேவோட வீடியோலையும் நம்ம இதை பற்றி தான் பேசியிருந்தோம். ஸோ Mercedes இந்த GLE 63 லான்ச் பண்ண இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராங்க் ஷாஃப்ட் சேஞ்ச் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதை பற்றி உங்கள் தாட்ஸ் என்னங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். அண்ட் கைஸ், வீடியோவில் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இஃப் யூ கைஸ் ஆர் ஒண்டரிங் வாட்ஸ் இன் திஸ் பாக்ஸ், இந்த பாக்ஸில் ஃபோர்டுன்னு போட்டிருக்கோம். இது வந்து ஃபோர்டுனுடைய பார்ட் தான். ஃபோர்ட் ஃபிகோவுக்கு வர ஹெட்லைட்ஸ் நம்ம காருக்குல கசினுடைய காருக்கு. ஸோ தட் இஸ் இட்.